மரம் முழுவதும் சரம் சரமாய் கட்டிய மல்லிகை பூக்கள். அருகில் சென்று பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நம்ம ஊர் மல்லிகை பூ இல்லைங்க, இது கோல்டன் ரோபினியா என்கிற மரத்தோட அழகான வெள்ளை நிற பூக்கள். மல்லிகை பூவை சரம் சரமாக கட்டி இந்த மரத்துல தொங்கவிட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த மரத்தோட இலைகள் நாட்கள் செல்ல செல்ல தங்க மஞ்சள் நிறமாக மாறிவிடும். அதனால்தான் இந்த மரத்திற்கு கோல்டன் ரோபினியா என்று பெயர் வந்தது. வசந்த காலத்துல இந்த மரம் தேனீக்களுக்கு ஒரு சொர்க்கமாகவே மாறிவிடுகிறது. இதன் பூக்கள் இனிமையான நறுமணத்தை வீசுது. அதனாலதான் தேனீக்கள் இதை தேடி வருது. இந்த மரத்தின் பூக்களில் இருந்துதான் உலக புகழ் பெற்ற அக்கசியா ஹனி தயாரிக்கிறாங்க. அக்கசியா ஹனி மிகவும் நறுமணமா மென்மையான சுவையோட இருக்கும். அதனால இந்த தேனுக்கு உலகளவில் பெரும் வரவேற்பு உண்டு. இந்த மரத்தை பற்றிய ஒரு ஆபத்தான விஷயத்தை சொல்லட்டுமா? இந்த மரத்தோட பூக்களை பாரம்பரியமாக சில ஐரோப்பிய நாடுகள்ல உணவா பயன்படுத்துறாங்க. இந்த பூக்களை வச்சு இனிப்பு வகைகள் மற்றும் தேநீர் தயாரிக்கிறாங்க. ஆனா இந்த மரத்தோட இலைகள், விதைகள், காய்கள் எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்தவை. அதனால பூக்களை தவிர மரத்தின் மற்ற எந்த பகுதியையும் நாம் சாப்பிடவே கூடாது. இது போன்ற அழகிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.